மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல நிவினும் விஜயும் வீட்டில இருந்து மறைஞ்சிருந்தே கெஸ்ட் ஹவுஸை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் சந்தேகப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா, முத்தழகும் சிந்துவும் வீட்டை காலி பண்ணிட்டு பெட்டி பிடிக்கையோட வெளியில கிளம்புறாங்க. நிவின் வாங்க உடனே போய் தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்றாப்புல. இல்ல இல்ல, இப்ப இவங்கள பிடிச்சா அதுக்கப்புறம் கிருஷ்ணா எஸ்கேப் ஆயிடுவான். அவனை தான் நம்ம பிடிக்கணும். அதனால இவங்க எப்படியும் போய் கிருஷ்ணாவை மீட் பண்ணுவான்ல, அப்போ பிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க பின்னாடி இவங்களுக்கே தெரியாமல் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதே மாதிரி ரோட்டில் ஒரு இடத்துல காரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல கிருஷ்ணா. காரில் இவங்க ரெண்டு பேரையும் ஏற்றிக்கிட்டு வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டாக விஜய் முன்னாடி வந்து நின்றுறாப்புல. அப்பயும் எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம நிவின் உள்ளார புந்து கிருஷ்ணாவை வெளியே இழுத்து போட்டு சும்மா மிதின்னு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதே காரில் தூக்கி போட்டுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை ரெண்டு சாத்தின உடனே இந்த முத்து மலர் எல்லா உண்மையுமே சொல்லிடுது. இந்த மாதிரி பசுபதி தான் எங்களை நடிக்க அனுப்புனது. உண்மையாலுமே நான் உங்கள் மாமனாரோட ரெண்டாவது மனைவிலாம் இல்லை அப்படின்னு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, அதே கெஸ்ட் ஹவுஸில் அவங்க எல்லாத்தையும் பூட்டி வச்சிட்றாப்புல. எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம நிவின் விஜயும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே ஹாலுக்கு கூப்பிடுறாப்புல நம்ம விஜய். நிவினும் பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாப்புல. யமுனாவும் அங்கே வந்துடுறாங்க. இப்போ எதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒன்றும் பதட்டப்பட வேணாம், எல்லாம் நல்ல செய்தி தான் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நேராக கெஸ்ட் ஹவுஸுக்கு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல. அதுக்கப்புறம் பூட்டி வச்சிருக்கிற வீட்டை திறந்து நம்ம நிவின் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவை இழுத்துக்கிட்டு வெளியில் விட்டு உண்மையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முத்து மலர் எல்லா உண்மையுமே சொல்லிடுது. உங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, எல்லாம் பசுபதி சொல்லி தான் நான் நடித்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி நான் அப்போவே சொன்னேன்ல, என் புள்ள 10 மாதத்து தங்கம், அதுக்குள்ளே நீங்கள் என் பிள்ளைங்கள என்னென்னலாம் சொல்லிட்ட அப்படின்னு சொன்ன உடனே சாரதா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவுது. நான் யார் சொல்லியும் சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, இப்படி சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.